Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் எந்நாட் எப்படி போடுறதுன்னு இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியுன்றக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ரீவியஸாக நம்ம சேனலில் எந்நாட்க்கு நம்ம ஒரு லாங் வீடியோ போட்டால் கூட நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்நாட் இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிளியராக ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்நாட் பற்றின இருக்கிற எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகி உங்களால் எந்நாட் போட முடியும். இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்நாட் போடுற இடத்துல, அதாவது நம்மளுக்கு எங்கே எந்நாட் வேணுமோ அந்த இடத்துல ஒரு பெரிய லூப்பாக வந்து நான் இழுத்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு அந்த கையில் நான் பிடிச்சி செப்பரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, எந்நாட் வேணுன்ற இடத்துல நான் ஒரு பெரிய லூப் இழுத்துட்டோம். இப்போ அந்த பெரிய லூப்புக்குள்ளேயே நீடில் விட போகிறோம். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிடுற பாருங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய லூப்புக்குள்ளே விட்டு நீடில் விட்டு த்ரெட்டில் நீடில் குத்தி கீழே இருந்து நம்ம த்ரெட் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக நான் காட்டுறேன். இப்போது அந்த லூப்புக்குள்ளே இருந்து தான் நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம், அதாவது ரெண்டாவது லூப்பை. இப்போது அந்த ரெண்டாவது லூப்பை நம்ம மேலே இழுக்க இழுக்க உங்களுக்கு ஃபஸ்ட் லூப் வந்துட்டு குட்டி ஆகிறது தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், குட்டி ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், ரெண்டு லூப்பையும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். கையில் பிடிச்சே உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் இப்போ விரித்து காட்டுற லூப் செகண்டா, இப்போ நான் நீடியில் பிடிச்சிருக்கிற லூப் வந்து நம்பர் 1 லூப். இன்னும் புரியலைன்னா இப்போ பாருங்கள் தெரியும். இப்போ குட்டியாக இருக்கிற லூப் நம்ம ஃபஸ்ட் எடுத்தது. இப்போ அந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளேருந்து எடுத்துருக்கிற லூப் வந்து நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ நம்பர் 2 லூப்புக்குள்ளே விட்டு, இப்போ பாருங்கள், நம்பர் 2 லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு நம்பர் 1 லூப்பை வந்து நான் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் பிடிச்சிக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு, எப்பவுமே த்ரெட்டை ஹோல்ட் பண்ணும்போது அந்த ஹூக்கு கிட்டே ஹோல்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்துக்கு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்திங்கன்னா நம்ம செகண்ட் லூப் குட்டி ஆகிறது தெரியுது பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் பண்ணுற மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ விட்டிங்கன்னா நாட் விழுந்துடும். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா நான் திரும்ப ஒருக்கா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் சவுண்டை மியூட்டில் போட்டுட்டு வீடியோவை மட்டுமே கிளியராக பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், திரும்ப ஒருக்கா பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு செயின் போட்டுட்டு இங்கே நாட் போடணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய லூப் இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் பெரிய லூப், அதாவது லூப் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த லூப் நம்பர் 1க்குள்ளேயே நீடில் விட்டு கிளாத்தில் குத்தி, பக்கத்துலேயே குத்தி, இப்போ கீழே இருந்து நான் த்ரெட்டை நீடில் வழியாக மேலே எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த லூப் நம்பர் 1க்குள்ளேருந்து இப்போ லூப் நம்பர் 2 வருது பாருங்கள். ஸ்லோவாக தான் நான் பண்ணுறேன். பார்த்தீங்களா? வந்துடுச்சா? இப்போ நான் மேலே இழுக்க இழுக்க அந்த லூப் நம்பர் 1 குட்டியாகிறது தெரியுது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதா? லூப் நம்பர் 1 குட்டியாகவும் லூப் நம்பர் 2 வந்து பெருசாகவும் இருக்குது. இப்போது பாருங்கள், இது லூப் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ அந்த லூப் நம்பர் 2க்குள்ளே நீடில் விட்டு அந்த லூப் நம்பர் 1 நான் நீடில் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறேன். எப்பவுமே த்ரெட்டை ஹோல்ட் பண்ணும்போது அந்த ஹூக்கு கிட்டே ஹோல்ட் பண்ணாதீங்க, ஏன்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிளாத்துக்கு கீழே இருக்கிற நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட் விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அந்த நாட் வந்து அவுந்து வராது. ஓகேங்களா? இவ்வளோ தான் எந்நாட். இப்போது நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன் ஓரளவுக்கு. ஓகேங்களா? கையில் பிடிச்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இப்போ நான் கையில் பிடிக்காமையே எந்நாட் போட போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ உங்களுக்கு எந்நாட் பற்றின எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்லை இன்னும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எந்நாட் ஏன் நான் எந்நாட்டுக்கு 2 வீடியோ போட்டிருக்கேன்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். ஓகேங்களா? எந்நாட் மட்டும் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ் பழகியுமே அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ எந்நாட்டை நீங்கள் பொறுமையாக கற்றுக்கோங்க. இவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.